எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், அதனால குற்றம் செய்தவன் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறான், பாதிக்கப்பட்டவன் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கு. ஒரு கிண்டர் ஜாய்க்கு எப்படி அழுத அட்டகாசம் பண்ணி பிடிவாதம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி விசிலுக்கு போடுற வரைக்கும் விடாதீங்க. இந்த ட்ரெண்டை தான் சமூக வலைதளங்கள் வழியாக இவங்க பரப்பிட்டாங்க. அப்போ உண்மையான வெற்றியா இது? முதல்வர் இவர் தாங்க, ஆனா அதிகாரம் எல்லாம் இவங்களுக்கு அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? இது எவ்வளவு மோசமான பேச்சு பார்த்தீங்களா? போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்லயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தாவேக தரப்புல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, தலித் அமைச்சர்களை தலித் வேட்பாளர்களை அமைச்சராக்குறது எங்க ஆட்சி தான், பெண்களை அமைச்சராக்குறது எங்க ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி இப்பதான் இந்த விஷயங்கள் நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்களே மேம். இது மாற்றம் நினைக்கிறாங்களா? அப்போ வரலாறு தெரியாத ஒரு சமூகம் இருக்கு. வரலாற்றுல எத்தனை அமைச்சர்கள், பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பட்டியல் எடுத்து பாருங்க. போன ஆட்சியில கூட கீதா ஜீவன் அம்மையார்னு இருந்தாங்க, அவங்க ஒரு அமைச்சர். அப்ப அவங்க பெண்ணா ஆனா? நான் மக்கள் பார்வைக்கே விட்டுறேன். இல்ல, முதலமைச்சரே ஒரு ஜெயலலிதா அவர்களே ஒரு அமைச்சர் பெண்ணு. அதுக்கு முன்னாடி ஜானகி அம்மையார் இருந்திருக்காங்க. அப்போ பெண்கள் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க அமைச்சர் பதவியில இருந்திருக்காங்க, முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது வரலாறு. ஆனா இந்த வரலாறை எல்லாம் நான் ஈஸியா மூடிட்டு அதை எல்லாத்தையும் நான் சொல்லாம மறைச்சிட்டு நான் பாட்டுக்கு ஒரு புதிய நரேட்டிவ் செட் பண்ணுவேன் அப்படின்னா இதுதான் மக்கள் விரும்பக்கூடிய மாற்றமா? இல்ல, அதையுமே ஏற்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா? அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க, முதல் அமைச்சர் தாவேக்கால தான் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு 5 லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஓ, முதல் அமைச்சர் தாவேக்கா ஆட்சியில தான் வராங்கன்னு சொல்லி. அப்ப இவ்வளவு நபர்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்களா தமிழ்நாட்டுல? தமிழ்நாடு அப்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு பயமா இருக்கு. ஐயோ, இந்த மாதிரியான ஒரு மாநிலத்துல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு பெற்றது, சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், பகுத்தறிவோடு வாழக்கூடியவர்கள், அவங்க எதையும் யோசிக்காம செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய கட்டமைப்பு வச்சிருந்தோம். திடீர்னு அதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல துபக்கடீர்னு போட்டு உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க என்னத்தை சொன்னாலும் அதை லைக் பண்றதுக்கு இவ்வளோ ஆயிரத்துல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலா அவர் கட்சி தொடங்கிதான் நாள் ஆகலையே தவிர சமூக வலைத்தளங்கள் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக மக்களை தன் வசம் ஈர்த்து வச்சிருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. அவர் பிரச்சாரத்துல சொல்லும் பொழுது முதலமைச்சர், நான் எல்லாருடைய வீட்டுக்கு வந்துட்டேன், நான் தொகுதிக்கு வரல, நான் உங்களுடைய தெருவுக்கு வரல, ஆனால் ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், அதனால குற்றம் செய்தவன் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறான், பாதிக்கப்பட்டவன் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறான். ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த இதை செயல் திட்டம் பண்ணிட்டாங்க. இதுக்காகவே சமூக வலைதளங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணார் அப்படின்றத நீங்க கூகுள்லயே போட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வெளிப்படையாகவே இருக்கு. இந்த சூழல்ல இப்படியான ஒரு நரேட்டிவை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க. ஒருத்தன் ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டு போயிட்டு இருக்கிறான். அதை திருடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு ஒரு 4 பேர் போயிட்டு எப்படி திருடிட்டு போறது? அவன் நல்லா ஆஜானு பாகுவா இருக்கிறான், அவனை போய் அடிச்செல்லாம் பண்ண முடியாது. ஒருத்தன் வந்தான், என்ன சொல்றான், என்னடா நாய்க்குட்டியை போயிட்டு தோல்ல வச்சுட்டு வர? ஏச்சை, நான் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போறேன், நீ என்ன நாய்க்குட்டின்ற போடா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் போயிட்டான். கொஞ்ச தூரத்துல போனோடனே இன்னொருத்தன் வந்தான். அவன் என்ன சொல்றான், என்னடா நாய்க்குட்டியை தூக்கிட்டு போற? இவனுக்கு என்னடா நம்ம நாய்க்குட்டியை தூக்கணுமா ஆட்டுக்குட்டியை தூக்கணுமான்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டான். டேய் நல்லா பாருடா, இது நான் ஆட்டுக்குட்டி அப்படின்றான். அவன் போயிட்டான். 3ஆவதா ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னான், என்னடா நாய்க்குட்டியை போய் தூக்கிட்டு போற, நான் உலகத்திலேயே பார்த்தது இல்லையேடான்னா. இவனுக்கு தடுமாற்றம் வந்துடுச்சு. ஓ, நம்ம தான் நாய்க்குட்டிக்கும் இது ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம தூக்கிட்டு வரோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு தயக்கத்தோடய வந்தான். 4ஆவதா ஒருத்தன் வந்தான் பாருங்க, என்னடா நாய்க்குட்டியை தூக்கிட்டு போறான்னு அவன் அப்படியே கழுத்துல இருக்கிறத எடுத்து கீழே வச்சுட்டு போங்கடா அப்படின்னு போயிட்டான். இதத்தான், இந்த நரேட்டிவை தான் செட் பண்றாங்க. இருக்கிறது ஆட்டுக்குட்டி, ஆனா சொன்னது என்ன,
நாய்க்குட்டி, ஓ அப்போ நாய்க்குட்டி இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க. யார? நல்லா தெரியும் நாய்க்குட்டி எது ஆட்டுக்குட்டி எதுன்னு. அந்த நபரே ஓ தூக்கிட்டு வர்றது நாய்க்குட்டி தான் அப்படின்னு நினைக்க வச்சாங்க இல்லையா? அதைத்தான் சமூக வலைதளங்கள் வழியாக இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்பதான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய உழைப்பை நீங்க மூடி மறைக்கிறீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி கட்சிகள் கொடுத்த அந்த அங்கீகாரத்தை நீங்க வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள்லாம் வரலையா, பதவிக்கு வரலையா அப்படின்னு கேட்டா வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நாங்க ஒருத்தர் தான் இந்த உலகத்திலேயே புனிதமானவர்கள். எப்படி படத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ அட்டகாசம் அட்டூழியம் நடக்கும். ஹீரோ வந்த உடனே அந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே மாறி போயிடும் பாருங்க, புரட்டி போட்ட மாதிரி. அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை தான் ரொம்ப வருஷமா இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்னா, திரைத்துறையில இவருடைய படம் வருது அப்படின்னு சொன்னா, தலைவர் விஜய் அவர்களுடைய படம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அத தல அஜித் அவர்களுடைய படம் வருது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தப்பான ஒரு ப்ரமோஷன் கொடுக்க முடியுமோ, அதை பத்தி என்னெல்லாம் அவதூறுகள் சொல்ல முடியுமோ, இந்த உறுப்பினர்கள் இந்த தொண்டர்களுக்கும் அந்த ரசிகர்களுக்கும் எப்படி ஒரு சண்டை மூட்டி விட முடியுமோ, அந்த வேலையை சமூக வலைதளங்கள் வழியாக ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அந்த அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து அரசியல்ல இறக்கிக்கிட்டாங்க. நம்ம இது தெரியாம உண்மையிலேயே போட்டி யாருக்கு அப்படின்னா திமுக அதிமுக அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவர் ஆரம்பத்திலேருந்து இதைதான் சொன்னாரு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. அதனால அது ஆரம்பத்துல இருந்து அவங்க மனசுக்குள்ள அவர் சொன்னது போல அவர் வெற்றி அடைஞ்சிட்டார்ல. அவர் இதுதான் சொல்லிட்டு இருந்தாரு, போட்டியே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்னு சொன்னாரு. அது நடத்தி காட்டிட்டாரு. எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி எல்லார் வீட்லயும் ஒரு ஓட்டு வந்திருக்கு, கணிசமான வாக்குகள் வந்திருக்கு. 108 இடங்கள்ல வந்து தனிப்பெரும்பான்மை கட்சியா வந்திருக்காரு. 108 இடங்கள்ல ஜெயிச்சு எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு தானே பார்க்க முடியுது. ஆமா, அவர் சொன்னது போலவே ரெண்டு கட்சிக்குள்ளதான் போட்டி. அவர் வந்துட்டு ஒரு பெருங்கட்சியாக வந்துட்டாரு. அவர் வந்து எதிர்கட்சியா வரப்போறாரா அல்லது ஆளுங்கட்சியாக வரப்போறாரா அப்படின்றதுதான் போட்டியே. அவர் இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்துட்டாரு அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டு போயிடலாமான்னு கேட்டா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னன்னா, இவிஎம் மிஷின்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதாக அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னைக்கு நம்ம அது எதுவுமே பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தாவேகாவினுடைய செயல் திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து என்ன விரும்புறாங்க அப்படின்னா மாற்றம் வேணும். இந்த மாற்றம் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அது எல்லா தேர்தல்கள்லயும் இருப்பாங்க. அவங்க அந்த மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு வித்தியாசமா போய் ஓட்டு போட்டு வருவாங்க. சில பேர் வந்துட்டு சுயேட்சையா நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட போய் ஓட்டு போட்டுட்டு வருவாங்க. நோட்டாக்கு போடுறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா இது எல்லாம் எப்படி ஒரே கட்சியை நோக்கி போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை சீட்டா போட்டிருந்தா, வாக்கு சீட்டா போட்டிருந்தா வேறையா வந்திருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்விகளை வந்து வைக்கிறாங்க. அதனால இதுக்கு வந்து பதில் சொல்றது அப்படின்றது கொஞ்சம் கடினமான ஒரு செயல்பாடு தான். அதனால இதுக்கு முன்னாடி அந்த இளைஞர்களினுடைய மனநிலையை, அவர்களுடைய மூளையை நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல கடைசியா ஒரு பிரச்சாரம் நடந்தது இல்லையா, நீங்க ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு கிண்டர் ஜாய்க்கு எப்படி அழுத அட்டகாசம் பண்ணி பிடிவாதம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி விசிலுக்கு போடுற வரைக்கும் விடாதீங்கன்னு. இது உண்மையிலேயே நீதிமன்றத்துல ஒரு வழக்கா இருக்கு. ஏன்னா குழந்தைகளை வந்து தேர்தல் பணிக்காக பணியமர்த்த கூடாது, அது சார்ந்த பணிகளுக்கு அவங்கள ஏவி விடக்கூடாது. ஆனா இங்க வந்து அதுக்கு மாற்றமா நடந்திருக்கு. அதனால ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொதுவாக எல்லா நாள்கள்லயுமே ட்ரெண்டிங்னு ஒண்ணு இருக்கும். என் ஃப்ரெண்டு இதை வாங்கிட்டான், எனக்கு நீ இதை வாங்கி கொடு. என் ஃப்ரெண்டு இதை சாப்பிட்றான், நான் இதை சாப்பிடணும். என் ஃப்ரெண்டு இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன். என் ஃப்ரெண்டு இந்த காலேஜுக்கு தான் போறான், நானும் அங்கே தான் போவேன். என் ஃப்ரெண்டு இப்படி தான் ட்ரெஸ் பண்றான், நானும் அதை தான் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறான், நானும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு வயசு இல்லைனாலும் நீ போடு. இந்த ட்ரெண்டை தான் சமூக வலைதளங்கள் வழியாக இவங்க பரப்பிட்டாங்க. அப்போ உண்மையான வெற்றியா இது? குழந்தைகள் வந்து பயமுறுத்தியோ அல்லது குழந்தைகள் என்ன சொல்லுது, நீ ஓட்டு போடாட்டி நான் சாப்பிட மாட்டேன், நீ ஓட்டு போடாட்டி நான் கையை கழிச்சுப்பேன், நீ ஓட்டு போடாட்டி நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நீ ஓட்டு போடாட்டி நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலா இல்லையா? இன்னைக்கெல்லாம் வீட்டில் ஒத்த குழந்தைய வச்சிருக்காங்க. ஐயோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவங்களை உயிரே போன மாதிரி இருக்கு. அந்த சூழல்ல அந்த குழந்தை வந்து நீங்க விசிலுக்கு போட்டிங்களா இல்லையா, விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம விசிலுக்கு போட்டோம்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போட்டு வந்துட்டு விஜய் தோத்து போயிருந்தா அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு வழக்கே அதுதானே.
அப்போ அந்த பிள்ளைகள் வந்துட்டு ரிசல்ட் வர்றனால எல்லாருக்கும் திக்குன்னு இருந்தது. பசங்களுக்கு என்ன ஆயிடுமோ, பசங்களை விட்டுட்டு தனியா போயிடாதீங்க, பசங்களை வந்துட்டு கூடயே வச்சிருங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம இந்த தேர்தல்ல மட்டும்தான் இப்படியான ஒரு சிந்தனையோட இருந்தோம். என்ன காரணம்னு கேட்டா, ஒருவேளை தோத்துட்டா அப்போ இந்த குழந்தைங்க என்ன பண்ணணும்னு தெரியலையே. நம்ம சக்திமான்னு ஒரு சீரியல் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு அப்படியே சுத்தின உடனே எங்க வேணுமோ அங்க போய் நிப்பாரு. குழந்தைங்க ஏதாவது விழுதுன்னா உடனே வந்து பிடிச்சிப்பாரு. குழந்தைங்க ஏதாவது தேவைன்னா உடனே அதை கொண்டு போய் கொடுப்பாரு. அதனால குழந்தைங்க என்ன நினைச்சதுன்னா, மாடியில இருந்து குதிக்கும், என்ன சக்திமான் வந்து காப்பாத்திடுவாரு அப்படின்னு குதிச்ச எத்தனையோ குழந்தைகளை நம்ம பார்த்தோம். அப்போ அவர்களை வந்துட்டு அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுடைய மூளைக்குள்ள இப்படியான ஒரு நம்பிக்கை விதைக்கப்படுது இல்லையா, அதற்கு நிகரானதுதான் இது. ஓகே, நிறைய காரணங்கள் சொல்றீங்க. இவிஎம்ல முறைகேடு இருந்திருக்கலாம், அதை பத்தி நிபுணர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணம் சொல்றீங்க. குழந்தைகள் வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இளைஞர்கள் வந்து அவங்களும் மூளை செலவு செய்யப்பட்டதா நிறைய காரணங்களை வந்து அடுக்குறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு சிஎம்ஆ இருக்கிறவர் விஜய் தான். இப்ப அவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் கிட்ட ஆகுது அப்படின்ற பட்சத்துல இத்தனை நாட்கள் அவர் எப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு, அமைச்சர்கள் எந்த மாதிரியான ஆட்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு வந்துட்டு அமைச்சர்கள் எல்லாருமே புதியவர்கள், இது சார்ந்த அனுபவம் இல்லாதவர்கள். இப்போ புதுசா வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், ஒரு பக்கம் மின்வெட்டுன்றாங்க. இப்படியான ஒரு சூழல்ல எப்படி வந்து இத அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடத்தணும் அப்படின்றது தெரியாம இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம். இந்த மின்வெட்டுக்கு காரணம் திமுகல இருக்கவங்க தான் வந்து ஒரு தனி நபரா போயிட்டு அந்த இடத்துல மின்வெட்டு ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய தாவேக்காக களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால. அரசு அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா? ஒரு தனி நபர் வந்து ஒரு இடத்துல மின்வெட்டு செய்ய முடியுது அப்படின்னா அரசும் அரசினுடைய இயந்திரமும் அந்த அளவுக்கு வீக்னஸா இருக்கா? போய் முடிஞ்ச ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்துல இருக்க முடியுமா? அது வந்து எதிர்கட்சியா இருக்கிற சூழல்ல வந்து அதுதான் பண்ணுது அப்படின்றது அப்ப எவ்வளவு பெரிய பொய் குற்றச்சாட்டுன்னு இப்ப புரிஞ்சிடுச்சா? இல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு கையாலாகத்தனமா? யாரோ ஒரு தனி நபர் வந்து இப்படி வந்து செய்யறாரு அப்படின்னா கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாரா, இல்ல கரண்ட்டை வந்து எங்கேயாவது எரிய விட்டுறாரா தெரியல எனக்கு, அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு இருக்கீங்க? அப்போ உங்களுடைய அரசு இயந்திரங்களும் உங்களுக்கான அந்த நபர்களும் என்ன பண்றாங்க? அவங்க பேச்சதான் கேட்பாங்க அப்படின்னா அப்போ நீங்க முதல்வர் இவர் தாங்க, ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டை அப்படின்ற மாதிரி முதல்வர் இவர் தாங்க, ஆனா அதிகாரம் எல்லாம் இவங்களுக்கு அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? இது எவ்வளவு மோசமான பேச்சு பார்த்தீங்களா? அப்போ தொடர்ச்சியாக இளைஞர்களை, ஏன்னா இளைஞர்கள் வந்துட்டு ஒரு காத்திரமான அரசியலை வந்து பார்க்கல. இதுக்கு முன்னாடி இந்தி எதிர்ப்புன்னு ஒரு போராட்டம் நடந்தது. எத்தனை இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேருடைய உயிர் போச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த வரலாறு இந்த இளைஞர்களுக்கு தெரியுதா? இப்போ சமீபத்துல மே 17 இயக்கத்தை சார்ந்த ஒரு தோழர் அப்படியே ரயில் முன்னாடி பாஞ்சிட்டாரு. அவருக்கு அதுல ஈடுபாடே கிடையாது, உயிரை இந்த மாதிரி விடுறது அப்படின்றது. அவரே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு, தோழர்களே நம்ம இருந்து போராடணுமே தவிர நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது, அப்புறம் யார் தான் இருந்து போராடுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா அவரே ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியாவது மற்றவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னால இந்த ரயில் வரும்பொழுது அது முன்னாடி அப்படியே பாஞ்சிட்டாருன்னு பாக்குறோம். ஏன்னா ரயில் நிலையங்கள்ல இந்தி திணிப்பு, இந்த வரலாற்றை வந்து படிக்கிறாங்களா? இந்த வரலாறு குறைந்தபட்சம் இந்த செய்தி எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும், எத்தனை மாணவர்கள் இதை பார்த்துருக்குறாங்கன்னு பாருங்க. அதுல இதுவே இருக்காது, வியூஸே இருக்காது. ஆனா இந்த மாதிரி தப்பா பொய் பிரச்சாரம் பண்றதுல பாத்தீங்கன்னா வியூஸ் அவ்வளவு இருக்கும். ஓகே மேம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி பொய் பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இப்ப சரியான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுல நம்மளும் வந்து அதிக ஈடுபாடு கொடுக்கணும் இல்லையா? அதை நம்ம செய்ய தவறிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி திராவிட கட்சிகளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ உதாரணத்துக்கு கோவில் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் சினிமா திரையரங்கம் இருக்கு. கோவிலுக்கு போற இளைஞர்கள் அதிகமா, மாணவர்கள் அதிகமா, திரையரங்கம் போறதுக்கான மாணவர்கள் இளைஞர்கள் சினிமாக்கு போறாங்க. ரெண்டுமே இருக்குதானே, ரெண்டுமே வச்சிருக்கிறோம். ஆனா இளைஞர்கள் வந்து எதன் பால் ஈர்க்கப்படுகின்றார்கள், அப்போ ஏன் அவங்க அதன் பக்கம் போறாங்க, அவங்களை எப்படி வந்து திருப்புறது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி இருக்கு. அது வீட்டுல இருந்து தொடங்கணும். வீடுகள்ல எந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம், அந்த குழந்தை என்ன கேக்குதோ கொடுத்துரு, அந்த குழந்தை எதை பாக்குதோ கொடுத்துரு. அப்படியே போயிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது, தான் செய்யறது எல்லாமே சரின்னு நினைக்கும்.
அதுக்கப்புறமா நீங்க வந்து அறிவுரையும் சொல்ல முடியாது, நீங்க வந்து வழிகாட்டவும் செய்ய முடியாது. இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படணுமா? அது வந்து ஒரு சினிமா பிம்பத்தின் வழியாக இன்னைக்கு வந்து கட்டமைக்கப்படுது. நான் என்ன கேட்கிறேன், எத்தனை பேர் வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கக்கூடிய நபர்களை கல்வி நிறுவனங்களுக்கு கூப்பிடுறாங்கன்னு போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க. எவ்வளவு பெரிய சீர்கேடு இல்ல? ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடணுமா, ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள கல்வி சார்ந்த நபர்களை கூப்பிடணுமா? இந்த புரிதல் முதல்ல இருக்கா? இதை வச்சு வந்து அட்மிஷனுக்கு வந்து விளம்பரப்படுத்துறாங்க. இது எவ்வளவு மோசமான போக்கு இல்லையா? அங்கிருந்து சரி செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கு, அங்கிருந்து மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பணி இருக்கு. அதனால இதை வந்து நம்ம செய்யலையா இவங்க செய்யலையா அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு இனிமேல் வந்து இதை பேச தொடங்கணும். எத்தனை பேர் வீடுகள்ல பேசுறாங்க? நடந்து முடிந்த வரலாற்றை, இந்த இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்றது என்ன மாதிரியான வரலாறு பேசியிருக்காங்களா? இந்திய சுதந்திர போராட்டத்துல கூட எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? ஒரு 3% என்னமோ தான் கலந்து இருக்கிறாங்க. அந்த போராட்ட வீரர்கள் தான் நமக்கு இன்னைக்கு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறாங்க. அப்படித்தான் வந்துட்டு நல்லதை வந்து ரசிக்கக்கூடியவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைந்த சதவீதம் தான். ஆனா தீமையை நோக்கி திபு 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 திபுன்னு ஓடுவாங்க. அதுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய கவர்ச்சி இருக்கு. அதனால இந்த சூழல்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் தெரியல, ஆனாலும் இதை பற்றி அந்த டாப் டு பாட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆழ அகலங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையிலேயே உழைக்கிறாங்க. இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன், இதை வந்து நான் பாராட்டுறேன். அப்போ அது என்ன துறை, என்ன எப்படி இயங்கணும் அப்படின்றத இப்பதான் கற்றுக்கொள்ள வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அந்த கற்றல் அப்படின்றது வந்து சரியான முறையில போகும்பொழுது உண்மையிலேயே ஒரு நல்ல பயன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இந்த அரசியல் நகர்வுகள், ஒரு பக்கத்துல இருந்து வலை வீசி பிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு. அந்த நபர்கள்லாம் இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய புனிதத்தன்மை சரியா இருக்குமா, சரியா இருக்காதா? ஏற்கனவே இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்த மதச்சார்பற்ற கூட்டணிகள் என்ன முடிவு எடுக்கும், எப்படி போகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதிமுகல இருந்த நபர்கள் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போயிட்டு சேர்றாங்கன்ற போது மதசார்பற்ற கூட்டணியில இருந்து வெளியே வந்தவங்க அங்க இருப்பாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ தாவேக்காவையே இயக்குறவர் வந்து ஆதவ் அர்ஜுனா தான். அவர் தான் வந்து எல்லா வேலைகளும் பண்றாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேக்கால இருந்து இயக்குறவர் ஆதவ் அர்ஜுனாவா தான் இருக்காரா? அப்படிதான் தெரியுது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததை நம்ம எல்லாருமே செய்தித்தாள்கள்ல படித்தோம். ஏன் போனார் அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி அப்படின்னாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாறுது, இது எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ அவர் என்ன பண்ணாரு, எதை வச்சு இவர் வந்து டெல்லிக்கு போனாரு, டெல்லிக்கு போறதுக்கு இவருக்கு தலைமை என்ன சொல்லி அனுப்பியது, இந்த மாதிரியான ஒரு குழப்பமான இடங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து தங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்ன உடனே 108 இளைஞர்கள் எல்லாருக்கும், தமிழ்நாட்டுக்கே வந்துட்டு இன்றைய முதல்வர் மீது அவ்வளோ பெரிய பற்றும் இதுவும் இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் 200 ஆயிருக்கலாமே. ஏன் 108ஓட நின்னதுன்றது தெரியல. இது ஒரு பக்கம். அந்த 108ஓட நின்ன உடனே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அஇஅதிமுகவில இருந்து நிறைய பேரை கூப்பிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டியதாகவும் சொல்லப்படுது. அதுல அவங்க மாமியார் ஏற்கனவே அந்த கட்சியில இருப்பதாகவும் அவர்களை வச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைத்ததாகவும் அரசியல் வட்டாரங்கள் கிசுகிசுக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்போ இந்த 3 பேர் அதிமுகவில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்தவங்க யாரை போய் சந்திச்சாங்க? ஆதவ் அர்ஜுனா. ஏன் தலைவரை சந்திக்கணுமா, அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்கள சந்திக்கணுமா? அப்போ தலைவர் இவர்தான், ஆனா முடிவுகளை எடுக்கக்கூடியவர் அல்லது வந்து அதிகாரம் செய்பவர் இவராக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு பரவலாக இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் புசி ஆனந்த் சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் மீது அவர் தான் வந்துட்டு எல்லா தீர்மானங்களையும் எடுத்துட்டு இருந்தார், எல்லா முடிவுகளும் அவர் தான், அவரை தாண்டி யாருமே வந்து தலைவரை போய் சந்திக்கவே முடியாது, இப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த மாதிரியான ஒரு பேச்சே இல்லை, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவே இல்லை. ஆனா எதை எடுத்தாலும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். இப்போ இவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை வந்து குதிரை பேரம் அப்படின்னு பேசும்போது கூட இதை பற்றியதான ஒரு கண்டன குரலை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் கொடுக்குறாங்க. என்னன்னா இது வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை, இது அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிருப்தி, மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க, இப்படியான ஒரு கண்டன குரலை அவர் தான் கொடுக்குறார். தலைவர் தானே கொடுத்துருக்கணும்.
அவர் தானே அதற்குரிய நபர். ஆனா இவர் வந்து சொல்லும் பொழுது ஒருவேளை எல்லா பிடியும் இவர்கிட்ட தான் இருக்கோ, அவர்கிட்ட தான் பிடி இருக்கு அப்படின்னா அடுத்ததாக அரசியல் செய்வதற்கு தலைவர் அவருக்கு ஸ்பேஸ் இருக்குமா, ஒருவேளை இவரே கபலீகரம் பண்ணிடுவாரோ அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பயமும் இருக்கு. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இறுதியாக ஆதவர்ஜனாவை பற்றி ஒரு பயமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் என்னென்ன நடக்க இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ணமா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.